கடைமுழுக்கு என்பது ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளில் காவிரியில் நீராடும் புனித நீராடலாகும். முடவன் முழுக்கு என்பது ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளுக்கு அடுத்த நாளான கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் காவிரியில் நீராடும் புனித நீராடலை குறிக்கிறது. அதாவது கடைமுழுக்கு நழுவ விட்டவர்கள் முடவன் முழுக்கு அன்று நீராடி புண்ணியம் பெறலாம். ஐப்பசி மாதங்களில் கங்காதேவி காவிரியில் வசிப்பதாக துலா புராணம் கூறுகிறது. அதனால்தான் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் நீராட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளில் காவிரியில் நீராடுவதை கடைமுழுக்கு அல்லது கடைமுகம் என்பார்கள். இது மாயூரத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. மாயூரத்தில் காவிரியில் சிறப்பு வாய்ந்த துலா கட்டம் உள்ளது. இந்நாளில் மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து கோயில்களில் இருந்தும் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரிக்காக காவிரிக்கு வருகிறார்கள். இதையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் நீராடி மயூரநாதரை தரிசனம் செய்ய மயிலாடுதுறைக்கு வருகின்றனர். மாயூரம் அருகே ஒரு கிராமத்தில் கால் ஊனமுற்ற ஒருவர் இருந்தார். கடைமுழுக்கு நாளில் காவிரியில் நீராட ஆசைப்பட்டார் அவர். அதனால் மிகவும் சிரமப்பட்டு சென்றார். ஆனால் கடைமுழுக்குக்கு மறுநாளே அவரால் துலா கட்டத்தை அடைய முடிந்தது. அவர் வந்த வைராக்கியத்தை அறிந்த கங்காதேவி காவிரியில் இன்னும் ஒரு நாள் தங்கி அவருக்கு அருள்பாலித்தார். கடைமுழுக்கிற்கு பிறகு வரும் இந்த நாளை, அதாவது கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் முடவன் முழுக்கு என்று அழைக்கப்படுகின்றது. துலா மாதத்தில் காவிரியில் நீராடுவது புனிதமானது என்று சாஸ்திரம் சொல்லும். அதே நேரத்தில் இயலாத நிலையில் கடைமுகம் என்று சொல்லப்படும் ஐப்பசி கடைசி நாளன்று நீராடி பலன் பெறலாம். அன்றும் நீராட முடியாதவர்கள் முடவன் முழுக்கு என்று சொல்லப்படும் கார்த்திகை முதல் தேதி நீராடினாலும் புனிதம் பெறலாம் என பழைய நூல்கள் மூலம் நாம் அறிகின்றோம். சங்கு தீர்த்தம் 22 புண்ணிய நதிகள் சங்கு தீர்த்த குளத்தில் சங்கமமாகின்றது. காவேரி கங்கையில் குளித்தால் கிடைக்கும் புண்ணியம் நமது சங்கு தீர்த்த குளத்தில் கிடைக்கும். கடந்த காலங்களில் கார்த்திகை முதல் நாளன்று நமது சங்கு தீர்த்த குளத்தில் பொதுமக்கள் திரளாக வந்து நீராடி சென்றனர். மறைந்துவிட்ட பழக்க வழக்கங்களில் இதுவும் ஒன்றாக சேர்ந்துவிட்டது. கார்த்திகை முதல் நாளன்று சங்கு தீர்த்த குளத்தில் முடவன் முழுக்கு நீராடி புனிதம் பெறுங்கள். பகீரதன் தவம் செய்து வான் நதியாம் கங்கையை பூமிக்கு அழைக்கின்றான். எண்ணற்ற பாவங்களை செய்துவிட்டு மக்கள் அதனை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதனால்தான் நான் பூமிக்கு வரமாட்டேன் என்று மிகவும் தயக்கத்துடன் மறுக்கிறாள் கங்காதேவி. உடனே பகீரதன், பாவம் செய்பவர்களை மட்டும் ஏன் நினைக்கின்றாய்? நீ பூமிக்கு வந்தால் எத்தனையோ மகான்கள் உன்னில் நீராடுவார்களே, உனக்கு எவ்வளவு புண்ணியம் சேரும்? அதை கொஞ்சம் நினைத்து பார்த்து பூமிக்கு வா தாயே என்று இறைஞ்சுகிறான். உடனே பூமிக்கு வர சந்தோஷத்துடன் சம்மதிக்கின்றாள் கங்காதேவி. அதன்படியே வந்து வடக்கில் குடிகொள்கிறாள். வடக்கில் வசிக்கும் கங்காதேவி தென்னக மக்களும் பயன்பெறும் வகையில் துலா மாதம் முழுவதும் காவிரியில் வாசம் செய்கிறாள் என்கிறது துலா புராண கதை. எனவேதான் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் நீராடுவதை வெகு சிறப்பாக கருதி முன்னோர்கள் அவ்வாறே நீராடி வந்தனர். இதுவே துலா ஸ்நானம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்றது. ஐப்பசி மாதத்தில் காவிரியில் கங்காதேவியும் வாசம் செய்வதால் காவிரியில் நீராடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. மக்கள் மட்டுமல்ல, மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து மூர்த்திகளும் காவிரியில் எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளுகின்றனர். இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மயிலாடுதுறைக்கு வந்து ஐப்பசி மாதம் துலா ஸ்நானம் செய்கின்றனர்.